சேலம் அரசு மருத்துவமனையில் பணியில் இருந்த ஊழியர் ஒருவர் மதுபோதையில் நோயாளிகளுக்கு தவறான மாத்திரைகளை கொடுத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பொதுமக்களுக்கு உயிர் பயத்தை காட்டிய சம்பவத்தின் பின்னணியை விவரிக்கிறது இந்த தொகுப்பு. தனியாருக்கு சென்றால் 1000, 2000 பில் போடுவார்கள் என்பதால் பல மைல்கள் கடந்து பல மணி நேரம் காத்து கிடந்தாவது அரசு மருத்துவமனையில் வைத்தியம் பார்க்க வந்தவர்களுக்கு ஒரு நிமிடத்தில் யமனை கண்முன் நிறுத்தியிருக்கிறார் இந்த மருத்துவமனை ஊழியர். கவுண்டருக்கு வெளியே மக்கள் கொதித்து போய் நிற்க மருந்தகத்திற்குள் கமுக்கமாக உட்கார்ந்திருக்கும் இவரால் சேலம் அரசு மருத்துவமனையே கலேவரமாக இருக்கிறது. இதே மருத்துவமனையில் மருந்தாளுநராக பணியாற்றி வருபவர்தான் இந்த மாதேஷ். சம்பவத்தன்று பணியில் இருந்த மாதேஷ் நோயாளிகளுக்கு மாத்திரை வழங்கும் போது ஒரு மார்க்கமாக விழித்துக் கொண்டிருந்திருக்கிறார். இதனால் மருந்து வாங்க வந்த இளைஞர் ஒருவர் மாதேஷின் செயல்களை உற்று கவனித்த போது மருந்துகள் அனைத்தையும் மாற்றி மாற்றி கொடுத்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. மாத்திரைய மாத்தி கொடுக்கிறாரு. நாம டாக்டர் கொடுத்த ரெசிப்ட கொடுத்தோம்னா வேற ஏதோ ஒரு ரெசிப்ட்ல இருக்கிற மாத்திரையை எடுத்து கொடுக்கறாரு. ஏன் இப்படி கொடுக்குறீங்கன்னு கேட்டா அவரு பாட்டுக்கு ஏதோ ஒன்னு வளர்றாரு. என்ன மாத்திரை கொடுக்கறாரு ஏது பண்றாருன்னே தெரியல. ஏதோ படிச்சவங்க நம்மங்கிறதுனால அதை வாங்கி படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம். படிக்காதவங்க வாங்கிட்டு போய் அந்த மாத்திரையை முழுங்கி செத்து போயிட்டாங்கன்னு என்னங்க பண்ணுவாங்க? ஒரு நல்ல ரெஸ்பான்ஸே எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு முன்னாடி வேற ஒருத்தவங்க நின்று மாத்திரை வாங்கிட்டு இருந்தாங்க. ஒரு ரெசிப்ட கொடுத்தாங்க. அந்த ரெசிப்ட கீழே போட்டுட்டு வேற ஏதோ ஒரு ரெசிப்ட்ல இருக்க மாத்திரையை எடுத்து கொடுக்கறாரு. அந்த ரெசிப்ட் ஏன் கீழே போட்டீங்கன்னு கேட்டா அவர் வளர்றாரு. இல்ல அது வேற மாத்திரை அப்படின்னு எடுத்து கொடுக்கறாரு. இது குறித்து மாதேஷிடம் கேள்வி எழுப்பிய போது அவர் நிதானமாக இல்லை. அவர் காலும் தரையில் இல்லை. இதனால் மாதேஷ் ஏதோ விசித்திர போதையில் இருப்பதாக நினைத்த நோயாளிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதனால் மருத்துவமனையில் கூச்சல் குழப்பம் ஏற்பட்ட நிலையில் சம்பவ இடத்தில் இருந்த போலீசார் மாதேஷை மருத்துவ பரிசோதனைக்காக அழைத்துச் சென்றிருக்கிறார்கள். அப்போது செய்தியாளர்கள் மாதேஷிடம் போதையில் இருந்தீர்களா என்று கேள்வி எழுப்பிய போது இல்லை என்ற ஒற்றை வார்த்தையால் உறுதி செய்திருக்கிறார். நீங்க ஒரு நிலையாவே இல்லையே. மாத்திரை நிறைய பேருக்கு மாத்தி கொடுத்ததா சொல்றாங்களே. என்ன நடந்துச்சு சொல்லுங்க. ஒரு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் நோயாளிகள் கூட்டம் அதிகமாக இருக்கும் நேரத்தில் ஊழியர் ஒருவர் மருந்துகளை மாற்றிக் கொடுத்தார் என்ற குற்றச்சாட்டு அரசு மருத்துவமனைகளை நம்பி வரும் ஏழை மக்களை பீதியடைய செய்திருக்கிறது. உசுறு பொழைக்கிறதுக்கு தான் இங்க வந்து சாவத்துக்கு இங்க வந்திருக்கோம். நம்ம சொல்லுங்க பாருங்க, பரமத்தி எங்க இருக்கு அங்கிருந்து இங்க வந்திருக்கோம். நம்பலாம் சோறு தண்ணி கூட இல்லாத இப்படி இருந்தா எப்படி ஆகிற வழி சொல்லுங்க. 2 மணி நேரம் நிற்கிற இந்த மாத்திரைக்கு நாங்கள் மவுடிஞ்சாடி குழந்தைய எடுத்துட்டு போகணும். இவ்வளவு நேரம் கழிச்சு இப்பதான் மாத்திரை வாங்கி இருக்கிறோம். சொல்லுங்க பார்க்கலாம். தந்தி டிவி செய்திகளுக்காக சேலம் செய்தியாளர் தமிழ்ச்செல்வன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.